வாழ்க்கையின் ஏதோ ஒரு தருணத்தில் நாம் அனைவரும் நம்மைச் சுற்றியிருக்கும் உறவுகளைக் குறித்து திகைத்துப் போய் நின்றிருப்போம். குறிப்பாக நம்முடைய இரத்த பந்தங்களே நமக்கு அந்நியர்களாகத் தோன்றும் போதும், நாம் செய்யும் தியாகங்கள் அங்கீகரிக்கப்படாமல் அவமானங்களாகத் திரும்ப வரும்போதும், நான் ஏன் இந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்தேன் என்கிற தீராத வலி நிறைந்த கேள்வி நம் ஆன்மாவை குடைந்தெடுக்கும். இது வெறும் தற்செயலான நிகழ்வோ அல்லது விதியின் விளையாட்டோ அல்ல. மாறாக, பிரபஞ்சத்திற்கும் உங்கள் ஆன்மாவிற்கும் இடையே நுட்பமாக பின்னப்பட்ட ஒரு ஆன்ம ஒப்பந்தத்தின் வெளிப்பாடாகும். பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் கர்ம வினைகளையும் முன்னோர்கள் விட்டுச் சென்ற சாபங்களையும் தன் தோளில் சுமந்து அந்தச் சுழற்சியை வேரோடு அறுக்க வந்த ஒரு கர்மநாசகராகவே சைக்கிள் பிரேக்கர் நீங்கள் இந்த குடும்பத்தில் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துவதும் காயப்படுத்துவதும் உங்கள் பலவீனத்தினால் அல்ல. மாறாக, உங்களின் ஆன்ம ஒளியை தாங்கும் தகுதி அவர்களுக்கு இல்லாததே காரணம். இத்தனை காலம் நீங்கள் அனுபவித்த வலிகள் அனைத்தும் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை தீயில் புடம் போட தங்கமாக மாற்றி ஒரு மாபெரும் ஆன்மீக பரிணாம வளர்ச்சிக்கு தயார் செய்வதற்கே ஆகும். இப்போது அந்த கர்மக் கணக்குகள் நேர் செய்யப்பட்டு நீங்கள் உணர்வுபூர்வமான விடுதலை அடையும் உன்னதமான நேரம் நெருங்கிவிட்டது. அந்த புதிய சுதந்திரமான வாழ்க்கையை நோக்கிய பயணமே இந்த பதிவின் மையக்கருத்தாகும். நாம பேசப் போற விஷயம், உங்க மனசுக்குள்ள பல வருஷமா, ஏன் பல ஜென்மமா நீங்க ஒரு பெருமூச்சோட கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான விடை. நான் ஏன்பா இந்த குறிப்பிட்ட குடும்பத்துல வந்து பிறந்தேன்? எனக்குன்னு ஏன் இப்படி ஒரு அப்பா அம்மா உடன்பிறப்புகள் சொந்த பந்தம் அமைஞ்சாங்க? இந்த கேள்வியை உங்க வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது பெருவழியோடு நீங்க கடந்து வந்திருந்தா, இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு ஒரு வினாடி கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வழக்கமா சொல்ற சாதாரண ஜோதிட பலன் கிடையாது. உங்களுடைய ஆன்மாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில எழுதப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசிய ஒப்பந்தத்தை பத்தி, அமானுஷ்யமான கர்ம வினையவ பத்தி நம்ம மிக ஆழமா பேச போறோம். உங்க வீட்டுல இருக்கிறவங்கள கொஞ்ச நேரம் உற்று கவனிச்சு பாருங்க. பல நேரங்கள்ல இவங்க நிஜமாவே நம்ம கூட பிறந்தவங்க தானா, இல்ல நம்ம இரத்த பந்தம் தானான்னு உங்களுக்கே ஒரு பெரும் சந்தேகம் வந்திருக்கும். ஒரு பெரிய குடும்ப கூட்டத்துக்கு நடுவுல எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போதே, யாரோ ஒரு சம்பந்தமே இல்லாத தனித்தீவுல கொண்டு போய் உங்களை அனாதையா விட்ட மாதிரி ஒரு விவரிக்க முடியாத தனிமைய நீங்க உங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே உணர்ந்திருப்பீங்க. அவங்க பேசுற மொழி உங்களுக்கு புரியாது. நீங்க சொல்ல வர்ற எந்த ஒரு நியாயமும் அவங்க காதுல ஏறவே ஏறாது. எப்போ பார்த்தாலும் நீங்க மட்டும் ஒரு அந்நியன் மாதிரியே அந்த வீட்டுக்குள்ள ஓரம் கட்டப்பட்டு நடத்தப்பட்டிருப்பீங்க. உங்க குடும்பத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தாலும், எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அதுக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க. உங்க பேரை அங்க யாரும் உச்சரிக்கவும் மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சறுக்கல் வந்தா போதும், ஒட்டுமொத்த பழியும் உங்க ஒற்றை தலையில தான் வந்து விடியும். அந்த குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் எந்த மறுப்பும் சொல்லாம சுமக்கிற ஒரு செங்கல் சூளை தொழிலாளி மாதிரி தான் அவங்கள இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பார்த்திருப்பாங்களே தவிர, இவனுக்கும் ஸ்லாஷ் இவளுக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு வழி இருக்கும்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஜீவன் கூட ஒரு நிமிஷம் நின்று கூட யோசிச்சு பார்த்திருக்காது. நீங்க என்னதான் உங்க உசிரையே பிழிஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு எப்பவுமே குறைச்சலாதான் தெரியும். இதுக்கெல்லாம் பின்னணி காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் என் தலையெழுத்து, எனக்குன்னு சரி இல்லாதவங்க வந்து அமைஞ்சிருக்காங்க பாரு அப்படின்னு நீங்க விதி மேல சலிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா பிரபஞ்சத்தோட உண்மை அது கிடையாது. நீங்க அந்த குறிப்பிட்ட தாயின் வயிற்றில அந்த குறிப்பிட்ட குடும்பத்துல வந்து ஜனித்தது ஒரு துளியும் தற்செயலான நிகழ்வு கிடையாது. இந்த பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு ஒரு மாபெரும் காரணத்துக்காக உங்களை செதுக்கி அந்த இடத்துல விதைச்சிருக்கு. அந்த ஆணிவேரான காரணம் என்னன்னு தெரியாம வெளிப்பார்வைக்கு தெரியிற காயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு தான் இத்தனை காலமா நீங்க உங்களை நீங்களே உள்ளுக்குள்ள வருத்திக்கிட்டே இருக்கீங்க. சொந்த பந்தம்னாலே ஒரு அன்பு, அரவணைப்பு, ஆறுதல் இருக்கும்னு வெளியில உலகத்துல சொல்றாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில இரத்த பந்தம்னாலே அது ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு எதிர்பாராத முதுகுத்து அப்படின்றதுதான் நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவபூர்வமா கத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட இருந்து பணம், உழைப்பு, நேரம்னு எதையாவது ஒன்றை ஈவு இரக்கமே இல்லாம உறிஞ்சுகிட்டே தான் இருப்பாங்களே தவிர, உங்களுக்குன்னு ஒரு சின்ன மன அமைதியை கூட அவங்க திருப்பி கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க உங்க இளமையை, உங்க தூக்கத்தை, உங்க வாழ்க்கையையே அவங்களுக்காக அடகு வச்சிருந்தாலும், காரியம் முடிஞ்ச உடனே உங்கள ஒரு கருவேப்பிலை மாதிரி தான் அவங்க தூக்கி எரிஞ்சிருப்பாருங்க. இந்த இடத்துல தான் நீங்க கர்மவினை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கண்ணுக்கு தெரியாத வலைய பத்தி ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும். உங்க குடும்பத்துல மூதாதையர்கள் செஞ்ச ஏதோ ஒரு பெரிய பிழை, அவங்க தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு விட்ட ஒரு மிகப்பெரிய சாபம், தலைமுறை தலைமுறையா அந்த குடும்பத்தை ஒரு கருப்பு நிழல் மாதிரி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அந்த கர்மாவோட ஒட்டுமொத்த கணத்தையும் சுமக்க வேண்டிய பொறுப்பு
அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை எந்த பாவமும் அறியாத உங்களுடைய பலவீனமான தோள்கள்ல சுமத்தப்பட்டிருக்கு. நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த மூச்சு திணறல் நீங்க செஞ்ச பாவம் கிடையாது. உங்கள பெத்தவங்க, அவங்கள பெத்தவங்க சேர்த்து வச்ச தலைமுறை கர்ம கணக்கு. சில நேரங்கள்ல உங்களுக்கு அப்படியே புடிச்சது புடிக்காதது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது யாருமே இல்லாத இடத்துக்கு ஓடி போயிடலாம்னு தோணும். இந்த குடும்பம் வேண்டாம், இந்த போலியான உறவுகள் வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சன்னியாசி மாதிரி போக உங்க மனசு பலமுறை துடிக்கும். ஆனா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத இரும்பு சங்கிலி உங்களை அந்த வீட்டுக்குள்ளேயே வலுக்கட்டாயமா கட்டி போட்டு வச்சிருக்கும். உங்களால அவங்கள விட்டு நிரந்தரமா விலகவும் முடியாது. அதே சமயம் அவங்க கூட ஒட்டி உறவாடி சந்தோஷமா வாழவும் முடியாது. இந்த கொடூரமான முரண்பாடு தான் உங்க வாழ்க்கையோட ஆகப்பெரிய நரகமா மாறி உங்க நெஞ்ச அடைச்சுக்கிட்டு நிக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆன்ம ஒப்பந்தம். அதாவது ஆங்கிலத்துல சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு பெரும் ரகசியத்தை சொல்றாங்க. நீங்க இந்த பூமிக்கு ஒரு மனித உருவமா பிறக்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஆன்மா சில குறிப்பிட்ட ஆன்மாக்களோட ஒரு கடுமையான ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தான் வந்திருக்கு. நான் உனக்கு இந்த ஜென்மத்தில கடன்காரனா வரேன். நீ எனக்கு எதிரியாவா நான் உனக்கு கஷ்டத்தை குடுக்குறேன். நீ அத பொறுத்துக்க. அப்படின்னு உங்க ஆன்மாவே முழு சம்மதத்தோட ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க குடும்ப உறவுகள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள நீங்க காதுபட கேட்கிற ஒவ்வொரு குத்தலான வார்த்தையும், உங்க சுயமரியாதையும் ரம்பம் போட்டு அறுக்கிற ஒவ்வொரு அவமானமும் இந்த ஒப்பந்தத்தோட ஒரு அங்கம் தான். வெளியில இருக்கிற எதிரிகள் சொந்தம் இல்லாதவங்க அடிக்கிற அடிய கூட நீங்க ரொம்ப ஈஸியா ஒரு புன்னகையோட கடந்து போயிடுவீங்க. ஆனா உங்க கூடவே பிறந்து ஒரே தட்டுல சாப்பிட்டு நீங்க முழுசா நம்புனவங்க உங்க பலவீனத்தை ரொம்ப சரியா குறிபார்த்து அடிக்கிறப்ப ஏற்படுற அந்த வலி இருக்கே, அது உலகத்துல எந்த வைத்தியராலும் எந்த மருந்தாலும் ஆத்த முடியாத ஒரு பெரும் காயம். அத நீங்க ஒவ்வொரு நாளும் ரணமா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பொருளாதாரம் ரீதியா எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க உங்க குடும்பத்துக்காக எவ்வளவுதான் இரத்தத்தை வியர்வையா சிந்தி சம்பாதிச்சு கொட்டினாலும் அது ஒரு பெரிய ஓட்டை பானையில தண்ணி ஊத்துற மாதிரி தான் சுவட தெரியாம காணாம போயிட்டே இருக்கும். உங்க காசுல உங்க உழைப்புல அந்த குடும்பம் தழை துவங்கும். அவங்க சந்தோஷமா புது புது துணி உடுத்துவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி, உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வந்து நின்னா, உங்க கையிலயோ பேங்க் அக்கவுண்ட்லயோ ஒரு 100 ரூபா கூட உங்களுக்காக மிஞ்சி இருக்காது. உங்கள ஒரு உணர்ச்சிகளற்ற ஏடிஎம் மெஷின் மாதிரி தான் அந்த குடும்பம் இத்தனை வருஷமா சுயநலமா பயன்படுத்திட்டு இருக்கு. இந்த வழிகளை எல்லாம் தொடர்ந்து கடந்து வர்றப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விரக்தியும் வெறுமையும் உருவாகி இருக்கும். கடவுள்னு ஒருத்தர் நிஜமாவே மேல இருக்கிறாரா? நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே. என்னை பெத்தவங்களுக்கும் என் கூட பிறந்தவங்களுக்கும் எந்த பிரதிபலனும் பார்க்காமல் என் உசுரையே கொடுத்தேனே. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே பலாயிரம் முறை நொறுங்கி இருப்பீங்க. உங்க நியாயத்தை அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட கூட உங்களால நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க கண்கள் உங்களை எப்போதுமே ஒரு குற்றவாளியா மட்டுமே பார்க்கிற மாதிரி பிரபஞ்சம் ஒரு மாயதிரைய செட் பண்ணி வச்சிருக்கு. நீங்க இப்போ ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா விழிப்புணர்வோட யோசிக்கணும். இந்த ஜென்மத்துல எந்த ஒரு தெளிவான காரணமும் இல்லாம ஒருத்தர் உங்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்றாங்க, உங்களை ஏமாத்துறாங்க, காயப்படுத்துறாங்கன்னா, போன ஜென்மத்துல நீங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஏதோ ஒரு கணக்க பாக்கி வச்சிருக்கீங்க என்றதான அர்த்தம். அந்த கர்ம கணக்க நேர் செய்யறதுக்காக தான் உங்கள சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுடைய கர்ம கடமைய ரொம்ப சரியா கச்சிதமா செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்றதான் சொல்லணும். ஒரு கட்டத்துல நீங்க உங்க குடும்பத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதையோ, இவங்க என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அந்த கடைசி ஆசையையோ முழுமையா செத்து போக விட்டுட்டீங்க. இப்ப நீங்க ஒரு உயிரில்லாத இயந்திரம் மாதிரி தான் அந்த குடும்பத்துல இயங்கிக்கிட்டே இருக்கீங்க. காலையில எந்திரிக்கிறோம், அவங்களுக்கான கடமைய எந்த கேள்வியும் கேட்காம செய்றோம். அவங்க பேசுற ஏளனமான வார்த்தைகள சலனமே இல்லாம காதுல வாங்கிக்கிறோம். திரும்பவும் அமைதியா நம்மளுடைய வேலைய பார்க்கிறோம்னு ஒரு முற்றும் துறந்த உணர்ச்சியற்ற நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டுட்டீங்க. ஒரு மனிதனுக்கு இதை விட ஒரு கொடுமையான தண்டனை வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆனா இது எல்லாமே உங்களை அழிக்கிறதுக்காகவும் உங்களை முடக்கி போடுறதுக்காகவும் இந்த பிரபஞ்சம் போட்ட திட்டம் பண்ண நீங்க நினைச்சா அதுதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய தப்பு கணக்கு. தங்கம் நெருப்புல கொழுந்து விட்டு எரியறப்போ அது சாம்பல் ஆக்கிறதுக்காக நடக்கிற செயல் கிடையாது. அதோட ஒட்டுமொத்த மாசும் அழிஞ்சு அது தகதகன்னு மின்ன வைக்கிறதுக்கான ஒரு செயல். அதே மாதிரிதான் இந்த குடும்பத்துல நீங்க படுற ஒவ்வொரு அவமானமும், நீங்க இழந்து நிக்கிற மரியாதைகளும் எல்லாமே உங்களுடைய ஆன்மாவை வேறொரு பிரம்மாண்டமான தளத்துக்கு கொண்டு போறதுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற
ஒரு மிக கடுமையான பயிற்சி களம். இத்தனை காலமா உங்க குடும்பத்துக்காக உங்கள நீங்களே அழிச்சுக்கிட்டது, உங்கள நீங்களே தாழ்த்திக்கிட்டது போதும். பிரபஞ்சம் உங்கள இந்த குறிப்பிட்ட குடும்பத்துல இப்படி ஒரு மோசமான மூச்சு திணற வைக்கும் சூழ்நிலையில பிறக்க வச்சதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதிர வைக்கும் அதிர்ச்சியான உண்மை, அந்த அமானுஷ்யமான ரகசியம் இப்போ உங்களுக்கு வெளிப்பட போகுது. உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யார் உங்கள ஒரு வேண்டாத சுமையா நெனச்சாங்களோ, அவங்க கண் முன்னாடியே நீங்க யாரா மாறப் போறீங்க தெரியுமா? இத்தனை தலைமுறையா தொடரும் இந்த கர்ம சுழற்சியிலிருந்து நீங்க எப்படி அதிரடியா விடுபட போறீங்க? நீங்க யார் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான உண்மை. உங்களுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? நீங்க சாதாரணமா வாழ்ந்துட்டு சாகறதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ள அனுப்பப்படல. பல தலைமுறைகளா உங்க இரத்தத்தில ஊறிப்போன உங்க பரம்பரையவே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கருப்பு கர்மாவ மொத்தமா வேற இருக்க வந்த கர்ம நாசகர். அதாவது சைக்கிள் பிரேக்கர் நீங்க தான். உங்க மூதாதையர்கள் பண்ண பாவங்கள், அவங்க மத்தவங்கள அளவச்சு சம்பாதிச்சு வச்ச சாபங்கள் எல்லாம் ஒரு பெரிய மலை மாதிரி உங்க குடும்பத்து மேல குவிஞ்சு கிடக்கும்போது, அத உடைச்சு எரியறதுக்கு ஒரு தூய்மையான, ரொம்பவும் வலிமையான ஆன்மா பிரபஞ்சத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பெரும் பொறுப்ப, அந்த பாரத்த உங்க ஆன்மா தான் ரொம்ப துணிஞ்சு ஏத்துக்கிட்டு, இந்த குறிப்பிட்ட குடும்பத்துல வந்து அவதாரம் எடுத்திருக்கு. அதனால தான் இத்தனை வழிகள், இத்தனை அவமானங்கள், இவ்வளவு புறக்கணிப்புகள நீங்க அனானுவா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, உங்களை தூத்தி, உங்களை ஒரு அனாதை மாதிரி ஒதுக்கி வச்சதுக்கு காரணம், அவங்களுடைய இயல்பு கிடையாது. உங்களுடைய ஆன்மாவோட அந்த பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்து, அவங்களுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த கர்ம இருட்டு பயந்து நடுங்குனதுடைய வெளிப்பாடு தான். அது உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பை அவங்களால தாங்கிக்கவும் முடியல. அதே சமயம் உங்கள புரிஞ்சுக்கவும் அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒரு குற்றவாளிக்கு முன்னாடி ஒரு நேர்மையான மனுஷன் போய் நின்றால், அந்த குற்றவாளிக்கு எப்படி ஒரு பதற்றமும் கோபமும் வருமோ, அதே பதற்றம் தான் இத்தனை காலமா உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள பார்க்கும்போது எல்லாம் வந்திருக்கு. அத மறைக்கிறதுக்காக தான் உங்களை அவங்க தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இப்போ, பிரபஞ்சத்தோட கடிகாரத்துல உங்களுக்கான அந்த முக்கியமான திருப்புமுனை நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இத்தனை வருஷமா உங்கள ஒரு அடிமை மாதிரி, ஒரு உணர்ச்சியற்ற கல் மாதிரி அவங்க கட்டுப்பாட்டில வச்சுக்கிட்டு இருந்த அந்த மாயவலை, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்க கண் முன்னாடியே சுக்குநூறா அறுபடப் போகுது. இந்த மாற்றம் வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் மந்திரக்கோல வச்சுக்கிட்டு வந்து செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்குள்ளேயே ஆழமா ரொம்ப சத்தமே இல்லாம நடக்கப் போற ஒரு அசுரத்தனமான ஆன்மீக பரிணாம வளர்ச்சி. உங்களுடைய கிரக நிலைகள் இப்போ அதற்கான சிக்னல பிரபஞ்சத்துல இருந்து உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஒரு நாள் காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது, உங்க மனசுக்குள்ள ஒரு விவரிக்க முடியாத ஒரு பேரமைதி குடிக்கொண்டிருக்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. நேத்து வரைக்கும் உங்கள ஈட்டி மாதிரி குத்தி காயப்படுத்தின உங்க சொந்தக்காரங்களுடைய வார்த்தைகள், உங்க உடன்பிறப்புகளோட அந்த ஏளனமான பார்வை எதுவுமே உங்க மனச ஒரு துளி கூட பாதிக்காத ஒரு விசித்திரமான, ஆனா ஒரு உறுதியான நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அவங்க உங்கள திட்டினாலும் சரி, உங்கள புகழ்ந்தாலும் சரி, உங்க மனசு ஒரு பாறை மாதிரி எந்த சலனமும் இல்லாம ரொம்ப நிதானமா இருக்கும். அந்த வழிக்கு நீங்க முழுமையா மறத்து போயிருப்பீங்க. இவங்க திருந்துவாங்க. இவங்க நம்மள ஒரு நாள் கொண்டாடுவாங்க. நமக்கான அங்கீகாரத்த குடுப்பாங்க அப்படிங்கிற அந்த பிச்சை கேட்கிற மனநிலை உங்ககிட்ட இருந்து மொத்தமா செத்து போயிருக்கும். உங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருந்த அந்த குருட்டுத்தனமான பாசம், வீணான எதிர்பார்ப்பு எல்லாமே காத்துல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி சுவடே இல்லாம காணாம போயிருக்கும். இது ஏதோ அவங்க மேல உள்ள கோபத்தினால வர்ற தற்காலிக பிரிவு கிடையாது. இது ஒரு முழுமையான ஆழமான ஆன்மீக விடுதலை. உங்கள கட்டி போட்டிருந்த அந்த ஆன்ம ஒப்பந்தத்தோட காலம் இப்ப முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட முதல் அறிகுறி தான் இந்த மனமாற்றம். உங்க குடும்ப உறுப்பினர்கள் எப்பவும் போல உங்கள சீண்டி பார்ப்பாங்க. பழையபடி உங்கள குற்றவாளி கூண்டுல ஏத்தி உங்ககிட்ட இருந்து ஒரு அழுகையையோ, ஒரு கோபத்தையோ, ஒரு விளக்கத்தையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்போ நீங்க கொடுக்கப் போற அந்த அமைதியான சலனமே இல்லாத மௌனமான பார்வை அவங்களை அப்படியே சில்லிட வைக்கும். இவனுக்கு என்ன ஆச்சு? இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்பல்லாம் அப்ப நம்ம பேச்ச கேட்டு துடிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் நம்ம கண்ட்ரோல்ல இருந்து இவங்க வெளிய போறாங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு இனம் புரியாத பயம் தொத்திக்கும். உங்கள ஆட்டி படைச்ச அந்த அதிகாரம் அவங்க கைய விட்டு நழுவுறத அவங்க கண்கூடா பார்க்க போறாங்க. ஜோதிட ரீதியா ஆழமா கவனிச்சு பார்த்தா, இத்தன காலமா உங்க ஜாதகத்துல உங்க குடும்ப கர்மவினைய சுட்டிக்காட்டுற கிரகங்கள் உங்கள ஒரு செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வர வச்சதுக்கான அந்த கடுமையான தசா புத்தி காலங்கள் இப்போ ஒரு முழுமையான முடிவுக்கு வரப்போகுது. நீங்க உங்க குடும்பத்துக்கான கர்மாவை ரொம்ப நேர்மையா முழுசா கழிச்சிட்டீங்க.
அந்த ஆன்ம ஒப்பந்தத்துல நீங்க செலுத்த வேண்டிய கடைசி தவணையையும் உங்க இரத்தத்தாலையும் உழைப்பாலையும் நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க. அந்த கணக்கு இப்ப பிரபஞ்சத்தால நேர் செய்யப்பட்டு முத்திரையிடப்பட்டுடுச்சு. இனிமேல் இந்த குடும்பத்துக்காக நீங்க ஒரு சொட்டு வியர்வையோ கண்ணீரோ சிந்த வேண்டிய அவசியமோ, அவங்க முன்னாடி கை கட்டி கூனி கிறுகி நிக்க வேண்டிய கட்டாயமோ பிரபஞ்ச சட்டத்துல கிடையவே கிடையாது. நீங்க உங்க கடமையிலிருந்து 100% நேர்மையா விடுதலை அடைஞ்சிட்டீங்க. இந்த மாபெரும் விழிப்புணர்வு உங்க மூளைக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி இறங்குற அந்த நொடியில இருந்து உங்க வாழ்க்கையோட திசையே தலைகீழா மாறப்போகுது. நீங்க இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்த அந்த சுதந்திர காத்து இப்போ உங்க முகத்துல வீச ஆரம்பிக்கும். உங்க தோல்ல இவ்வளவு நாள் உட்கார்ந்திருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத பெரிய மலை இறக்கி வைக்கப்பட்ட மாதிரி ஒரு மிதப்பான உணர்வை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு நாள் எந்த குடும்பத்துல உங்கள ஒரு சாபக்கேடா நினைச்சாங்களோ, உங்கள ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவரா முத்திர குத்துனாங்களோ, அதே குடும்பத்துல இருக்கிறவங்களோட கர்மா இப்போ அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும். நீங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருந்து, அவங்களுடைய பாவங்களுக்கு எல்லாம் ஒரு வடிகால் மாதிரி இவ்வளவு நாள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த ஆன்ம வடிகால் அடைக்கப்பட்ட உடனே அவங்க செஞ்ச சுயநல கர்மா அவங்களே நேருக்கு நேரா வந்து மூர்க்கத்தனமா தாக்க ஆரம்பிக்குது. நீங்க எந்த சலனமும் இல்லாம வேடிக்கை பார்க்க போறீங்க. அவங்களுடைய சரிவு உங்க கண் முன்னாடியே ஆரம்பமாகும். நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு எந்த ஒரு சின்ன துரும்பையும் எடுத்து போட வேண்டியதில்லை. எந்த சாபமும் விட வேண்டியதில்லை. இயற்கையே இந்த மாபெரும் பிரபஞ்சமே தன்னுடைய மிகப்பெரிய தராசை கையில எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க செஞ்ச செயல்களுக்கான கூலியை ரொம்ப கச்சிதமா வட்டியும் முதலுமா சேர்த்து பிரிச்சு கொடுக்கிற அந்த காலச்சக்கரம் சூழல் ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க அந்த குடும்ப நாடகத்திலிருந்து விலகி ஒரு பார்வையாளனா ஒதுங்கி நின்னு அந்த பிரம்மாண்டமான நீதியை ரொம்ப அமைதியா ரசிக்க மட்டும்தான் போறீங்க. உங்களுக்கு நடந்த அத்தனை அநீதிகளுக்கும் அந்த பிரபஞ்சமே இப்ப வக்கீலா மாறி வாதாட போகுது. உங்களுடைய தினசரி வாழ்க்கையில, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய பொருளாதாரத்தில இவ்வளவு நாள் இருந்த அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத பெரிய முட்டுக்கட்டை இப்ப சுக்குநூறா உடைய போகுது. ஏன்னா, உங்களுடைய சக்தி முழுசும், உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டம் முழுசும் இந்த குடும்பத்தோட கர்மாவ சரி பண்றதுக்காகவே இவ்வளவு நாள் ஒரு அட்டை பூச்சி மாதிரி உறிஞ்சப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒட்டுண்ணித்தனமான இணைப்பு இப்போ மொத்தமா துண்டிக்கப்பட்டாச்சு. இனிமே உங்களுடைய உழைப்புக்கான பலன், உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் எல்லாமே 100% உங்களை மட்டுமே வந்து சேரும். இப்போ உங்களுக்கான பிரத்யேகமான பாதையை பிரபஞ்சம் ரொம்ப அழகா செட் பண்ணிட ஆரம்பிச்சிருச்சு. உங்கள யாருன்னே தெரியாத உங்களுக்கு எந்த இரத்த சம்பந்தமும் இல்லாத முற்றிலும் புதிய மனிதர்கள், தெய்வ அம்சமான சில தூய்மையான ஆத்மாக்கள் உங்கள தேடி வரப் போறாங்க. அவங்க உங்களுடைய கடந்த காலத்தை பத்தியோ, உங்க குடும்பத்துல அவங்க சொன்ன பொய்கள பத்தியோ எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவங்க உங்களுடைய உண்மையான மதிப்பை, உங்க ஆன்மாவோட அந்த அசல் அழக மட்டும் பார்த்து உங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க ஏங்குன அந்த உண்மையான அன்பை அவங்க மழையா பொழிய போறாங்க. இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க பட்ட அந்த வலிகள், புறக்கணிப்புகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கத்துக்கான வழிகாட்டி வரைபடமா மாறப்போகுது. நீங்க எந்த அளவுக்கு ஆழமா காயப்பட்டீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க மிதிக்கப்பட்டீங்களோ, அதே அளவுக்கு பல மடங்கு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை, ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு உருவாக்கி, உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு பிரபஞ்சம் எல்லா ஏற்பாடுகளையும் திரைக்கு பின்னாடி செஞ்சு முடிச்சிடுச்சு. அதுக்கான முதல் படிதான் இந்த கர்ம விடுதலை. உங்களுடைய பலவீனத்தை, உங்களுடைய தனிமையை மூலதனமா வச்சு, இவ்வளவு நாள் உங்கள மிரட்டிக்கிட்டு இருந்த அத்தனை மாய பிம்பங்களும் இப்போ உடையப் போகுது. நீங்க ஒரு பட்டுப்பூச்சி மாதிரி அந்த பழைய கூட்டுக்குள்ள இருந்து எல்லா தடைகளையும் உடைச்சுக்கிட்டு ரொம்ப பிரகாசமா, சுதந்திரமா வெளியில பறக்கப் போறீங்க. அந்த பழைய கூட்டுக்குள்ள மறுடியும் உங்கள திணிக்க நினைக்கும் எந்த சக்தியும் இனிமேல் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. உங்களுக்கான பாதுகாப்பு வட்டத்தை அந்த பிரபஞ்சமே ஒரு நெருப்பு வளையம் மாதிரி சுத்தி போட்டுடுச்சு. ஆனா இந்த மாபெரும் பரிசுகளை நீங்க முழுமையா வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி, உங்க குடும்பத்தோட கர்ம வலையில இருந்து நீங்க 100% வீடுபட்டு, உங்களுக்கான அந்த புதிய பிரபஞ்ச கதவ நிரந்தரமா திறக்கிறதுக்கு, நீங்க செய்ய வேண்டிய அந்த ஒரு மிக முக்கியமான, ஆனா ரொம்ப ரொம்ப சுலபமான ரகசிய செயல் ஒண்ணு இருக்கு. அத மட்டும் நீங்க தயங்காம சரியா செஞ்சுட்டீங்கன்னா, அடுத்த 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில நடக்கப் போற அந்த விசித்திரமான மாயம் என்ன தெரியுமா? இந்த கர்ம சுழற்சியில இருந்து முழுசா தப்பிச்சு நீங்க அடையப் போற அந்த கற்பனைக்கே எட்டாத ராஜ வாழ்க்கை எப்படி இருக்கப் போகுதுன்னா, உங்களை இத்தனை காலமா கட்டி போட்டிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத கயிற்றை அறுக்கக்கூடிய அந்த ஒற்றை ஆயுதமா உங்களுடைய முழுமையான உணர்ச்சி பூர்வமான விலகல் மட்டும்தான்.
அதாவது இனிமேல் இந்த குறிப்பிட்ட உறவுகள் கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு சிறு அங்கீகாரமும் தேவையில்லை. அவங்க என்ன நல்லவன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க எடுக்கப் போற அந்த அசைக்க முடியாத தீர்மானம் தான் அந்த ரகசிய செயல். இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆழமா ஏத்துக்கிட்ட அந்த அடுத்த நொடியே உங்கள பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்த அந்த ஒட்டுமொத்த கர்ம கணக்கும் 0 ஆகிடும். இந்த ஒரு முடிவை நீங்க ஆழமா எடுத்த அடுத்த வினாடியே, உங்க நெஞ்ச இத்தன வருஷமா அழுத்திக்கிட்டு இருந்த அந்த பலடன் எடை உள்ள பாறை சல்லி சல்லியா நொறுங்கி விழும். இவ்வளவு நாள் உங்க மூச்ச முட்டை வச்ச அந்த வீட்டுக்குள்ளேயே முதல் முறையா ரொம்ப ஆழமாவும் சுதந்திரமாவும் உங்களால மூச்சு விட முடியும். உங்க தோள்கள்ல ஏறி உட்கார்ந்து உங்கள கூனிக்கிற வச்ச அந்த தலைமுறை பாரம் மொத்தமா இறங்கி ஒரு இறகு மாதிரி நீங்க ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. இத்தனை காலமா உங்கள கட்டி போட்டிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத விலங்கு இப்ப முழுமையா உடைக்கப்பட்டுடுச்சு. இனிமேல் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்கள சீன்றதுக்காக வீசுற எந்த ஒரு வார்த்தையும் உங்க மேல பட்டு காயப்படுத்தாம ஒரு கண்ணாடி சுவர்ல பட்டு தெறிக்கிற கல் மாதிரி அவங்களுக்கே திருப்பி போகும். அவங்களுடைய கோபமோ, ஏளனமோ, புறக்கணிப்போ உங்களுடைய அமைதியை ஒரு துளி கூட அசைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான மௌன கோட்டை உருவாகிடும். நீங்க அவங்கள பார்த்து கோவப்பட மாட்டீங்க. மாறா பரிதாபப்பட போறீங்க. ஏன்னா அவங்க இன்னும் அந்த அறியாமை இருட்டுக்குள்ளேயே தான் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். இந்த உணர்வு பூர்வமான விடுதலைய நீங்க அடைஞ்சதும், உங்களுடைய ஆத்மாவுக்கும் இந்த பேரண்டத்துக்கும் இடையிலான தொடர்பு ரொம்ப தூய்மையா மாறிடும். இதுவரைக்கும் உங்கள சுத்தி இருந்த அந்த நச்சுத்தன்மையான கதிர்வீச்சு மொத்தமா அழிஞ்சு, உங்க உண்மையான அதிர்வலைக்கு தகுந்த மாதிரியான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில காந்தம் மாதிரி இருக்கப்படுவாங்க. இரத்த சம்பந்தமே இல்லாத, ஆனா பல ஜென்மங்களா உங்கள தேடிக்கிட்டு இருந்த உங்களுடைய உண்மையான ஆன்ம குடும்பம், அதாவது சோல் ட்ரைப், இப்போ உங்கள முழுமையா அரவணைச்சுக்கும். அவங்க உங்களுடைய எந்த பழைய காயங்களையும் கிளறாம, உங்களுக்கான நிஜமான மரியாதைய குடுக்க போறாங்க. அவங்க கிட்ட நீங்க உங்கள நிரூபிக்க வேண்டியிருக்காது. எந்த போலியான முகமூடியும் மாட்ட வேண்டியிருக்காது. நீங்க நீங்களா உங்களுடைய எல்லா குறைகளோடும், நிறைகளோடும் அவங்க முன்னாடி நின்னாலும், உங்கள எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவங்க உச்சி முகர்ந்து கொண்டாடுவாங்க. அந்த தருணத்துல, இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துல நீங்க பட்ட அவமானங்கள் சிந்தின கண்ணீர் எல்லாமே அர்த்தமுள்ளதா மாறி, ஒரு முழுமையான குணமடைதல உங்க மனசு ரொம்ப அமைதியா அனுபவிக்கும். உங்களுடைய காயங்கள் எல்லாமே இப்போ ஒரு மாபெரும் ஞானமா மாறி, உங்களுக்கே வெளிச்சம் காட்டப் போகுது. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு இனம் புரியாத பயத்தோடவும், இன்னைக்கு யார் முகத்தில முழிக்கணுமோ, என்னென்ன பழிச்சொற்கள கேட்கணுமோ அப்படிங்கிற அந்த நடுக்கமும் இனிமேல் உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையோட முகத்தில ஒரு இயல்பான புன்னகையோட தொடங்கும். கண்ணாடியில உங்க முகத்தை நீங்களே பார்க்கும்போது, ஒரு தோற்றுப்போன மனுஷனோட பிம்பம் இனி உங்களுக்கு தெரியாது. பல தலைமுறை சாபத்தை ஒத்தையாளா நின்னு முறியடிச்ச ஒரு கம்பீரமான மாவீரனோட முகம்தான் உங்களுக்கு தெரியும். உங்கள நீங்களே நிஜமா நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய இந்த அசுரத்தனமான உள்மாற்றத்த பார்த்து உங்க குடும்பம் ரொம்பவே மிரண்டு போகும். ஏன்னா இவ்வளவு நாள் அவங்களுடைய ஆட்டத்துக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பகடைக்காய், இப்போ திடீர்னு ஆட்டத்த விட்டே வெளியேறி, அவங்களுடைய முகம் மூடிய கிழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவங்களால துளியும் ஜீரணிக்கவே முடியாது. உங்கள மறுடியும் அவங்களுடைய அந்த இருட்டான கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு அவங்க பலவிதமான தந்திரங்களை இனிமேல் கையாள ஆரம்பிப்பாங்க. இதுதான் நீங்க ரொம்ப விழிப்போடவும் நிதானத்தோடவும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம். உங்கள கட்டுப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே திடீர்னு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு பழைய சென்டிமெண்ட் சொல்லி உங்க மனச கரையேற வைக்க பார்ப்பாங்க. நாமெல்லாம் ஒரே இரத்தம். உன்னை எப்படி நாங்க விட்டு கொடுப்போம்? நீ இப்படி மாறிட்டியே அப்படின்னு உங்க மேலேயே ஒரு குற்ற உணர்ச்சியை திணிக்கிறதுக்கான அத்தனை உணர்வு பூர்வமான நாடகங்களையும் அரங்கேற்றுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய எமோஷனல் பிளாக் மேல. இதுல நீங்க எந்த காரணத்த கொண்டும் முருகி திரும்பவும் அந்த போரிக்குள்ள போய் விழுந்து கூடாது. நீங்க வகுத்த அந்த எல்லை கோடு இரும்பு மாதிரி உறுதியா இருக்கணும். ஒருவேளை அவங்க அப்படி பழையபடி உங்ககிட்ட சலுகை எடுத்துக்கிட்டு வர்றப்போ, நீங்க அவங்க கிட்ட சண்டை போடவோ, உங்களுடைய பழைய நியாயங்களை பேசி விவாதிக்கவோ முற்படவே கூடாது. உங்களுடைய மௌனமும் அந்த அலட்சியமான விலைகளும் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற ஆகப்பெரிய பதில். என் மன அமைதியை கெடுக்கிற எந்த உறவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய இரத்த பந்தமா இருந்தாலும், அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒற்றை வரியை உங்க மனசுக்குள்ள நீங்க திரும்ப ஆழமா பதிய வச்சுக்கணும். உங்களுடைய இந்த அசைக்க முடியாத உறுதிதான் உங்களுடைய புதிய வாழ்க்கையோட அஸ்திவாரம். இத்தனை காலமா உங்களுடைய சக்தியை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய உழைப்பை உங்க குடும்பத்துக்காக கொட்டி தீர்த்து வீணாக்கினதுனால, உங்களுக்குள்ளேயே முடங்கி கிடந்த உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள்
இப்போ ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சுக்கிட்டு வெளியே வரப்போகுது. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்த அடுத்தவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக ஓடுன காலம் எல்லாம் முடிஞ்சு, உங்களுக்காக உங்களுடைய சொந்த ஆத்ம திருப்திக்காக நீங்க வாழ ஆரம்பிக்கிறப்போ, உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு விவரிக்க முடியாத நேர்த்தியும், ஆகப் பெரிய வெற்றியும் வந்து ரொம்ப சுலபமா சேரும். நீங்க தொட்டதெல்லாம் இனிமேல் தொடங்க ஆரம்பிக்கும். உங்கள உதாசீனப்படுத்தின அந்த குறிப்பிட்ட உறவுகளோட பார்வைக்கு முன்னாடியே, நீங்க உங்களுடைய துறையில ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உயரத்தை எந்த தடங்களும் இல்லாம தொடப் போறீங்க. அந்த வெற்றி அவங்கள பழிவாங்கறதுக்காகவோ, இல்ல அவங்க முன்னாடி கெத்தா நடமாடுறதுக்காகவோ கிடையாது. அது உங்களுடைய நேர்மைக்கும் நீங்க செஞ்ச தியாகத்துக்கும் இயற்கை விதி கொடுக்கிற ஒரு மாபெரும் வெகுமதி. அவங்க முன்னாடி உங்களுடைய இந்த அமைதியான, ஆனா அசைக்க முடியாத இருப்பே அவங்களுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய தண்டனையா மாறும். அவங்க தங்களை தாங்களே எண்ணி வெட்கப்படுவாங்க. இந்த இடத்தில ஒரு மிகப்பெரிய கர்ம நீதி நிலைநாட்டப்படும். யார் யாரெல்லாம் உங்கள ஒரு காரணமே இல்லாமல் வேதனைப்படுத்தினாங்களோ, அவங்க எல்லாரும் தங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கொருத்தர் மூர்க்கமா முரண்பட்டு, தங்களோட உண்மையான சுயரூபத்தை வெளியே காட்டி, அவங்க வச்சிருந்த அந்த போலியான ஒற்றுமை சுக்குநூறா உடையறத நீங்க பார்ப்பீங்க. அந்த அழிவுக்கு நீங்க எந்த வகையிலயும் காரணமா இருக்க மாட்டீங்க. ஆனா காலசக்கரம் தன்னோட கணக்க ரொம்ப துல்லியமா நேர் செய்றத, நீங்க ஒரு பாதுகாப்பான தூரத்திலிருந்து ரொம்ப நிதானமா வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறீங்க. இது வெறும் வெறும் குடும்ப பிரச்சனையிலிருந்து கிடைக்கிற சாதாரண விடுதலை இல்லை. பல நூற்றாண்டுகளா உங்க பரம்பரைய பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்த அந்த இருண்ட மரபணு ரீதியான சாபங்களை முழுமையா தகர்த்தெறிஞ்ச ஒரு ஆன்ம சுயாட்சி. இனிவரும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எந்த ஒரு மனவலியும் கடத்தப்படாம ஒரு தூய்மையான இரத்தத்தை, ஒரு கவலையற்ற சந்ததிய உருவாக்குற அந்த மாபெரும் கர்ம ஈடேற்றத்த நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க. நீங்க ஒரு சாதாரண மனுஷனா பிறந்து, ஒரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த கர்மாவையும் தொடர்ச்சரிஞ்ச ஒரு மகத்தான மீட்பரா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. இனிமேல் உங்களுடைய இரவுகள்ல காரணமே இல்லாத அந்த அழுகை இருக்காது. நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய பகல்கள்ல என்ன செய்யறதுன்னு தெரியாத குழப்பம் இருக்காது. ரொம்ப தெளிவான இலக்கம், அதை நோக்கிய சந்தோஷமான பயணமும் இருக்கும். யாரோ ஒருத்தர் உங்களை ஏத்துக்கணும் அப்படிங்கிற அந்த அற்பமான பசி மொத்தமா அடங்கி, நீங்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக ஆக சிறந்த ஆறுதலாக மாறப்போறீங்க. இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுடைய அசல் வாழ்க்கை ஒரு மாபெரும் திருவிழா மாதிரி எந்த குறையும் இல்லாம ரொம்ப பிரகாசமா சுதந்திரமா தொடங்க போகுது. இது முழுக்க முழுக்க உங்களுக்கான நேரம். இவ்வளவு வழிகளையும் தனி ஆளா தாங்கி நின்னு தீயில வெந்த ஒரு தூய தங்கமா ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கிறவங்கள நினைச்சு நீங்களே முதல்ல பெருமைப்படுங்க. உங்கள சுத்தி இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஊடுருவ முடியாத ஒளிவட்டம் உருவாகிடுச்சு. இனி எந்த கர்ம இருட்டாலும் உங்கள நெருங்கவே முடியாது. பழைய காயங்களை நினைச்சு வருந்துறத முழுசா விட்டுட்டு, உங்களுக்காக கை விரிச்சு காத்துக்கிட்டு இருக்கிற இந்த புதிய அற்புதமான வாழ்க்கையை இருகரம் நீட்டி முழுமையா வரவேற்க தயாராகுங்க. உங்களுடைய இந்த மாபெரும் வெற்றி பயணத்துக்கும், உணர்வு பூர்வமான சுதந்திரத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.